நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இத்தகைய தீய சக்திகளை எதிர்க்கின்றார்கள். He stands for love in true Christmas spirit. அவர் உண்மையான அன்பையும் இந்த கிறிஸ்துமஸுடைய தன்மையையும் பிரதிபலிக்கின்றவராக இருக்கின்றார். You all have know Rahul Gandhi has started his Bharat Jodo Yatra from Kanyakumari, where you people are representing Kanyakumari. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையை இந்த மண்ணிலிருந்து தொடங்கினார்கள். இந்த மண்ணிற்கு நீங்கள் சொந்தமானவர்கள். I wanted to appreciate Kerala and Tamil people. கேரளத்து மக்களையும் தமிழக மக்களையும் நான் பாராட்ட விரும்புகின்றேன். Why? Because you have never allowed such communal forces into your state. ஏனென்றால் நீங்கள் இந்த பாசிச சக்திகளை அனுமதிக்கவில்லை. Our unity is our strength. Our strength is country strength. நம்முடைய ஒற்றுமையே நமக்கு பலமாக இருக்கிறது. அந்த ஒற்றுமையை நாம் தொடர்வோம். Tamil Nadu and Kerala is role model for defeating communal forces. தமிழ்நாடும் கேரளமும் ஜாதிய சக்திகளை முறியடிக்கின்ற சிறந்த மாநிலங்களாக இருக்கின்றன. Telangana also wanted to follow similar guidelines and similar values. தெலுங்கானா மக்களும் தமிழகத்தையும் கேரளத்தையும் பின்பற்றி வாழ விரும்புகின்றோம். So in Telangana there are Hindu, Muslim, Christians or Sikhs are there, but we are under one roof, that is Congress. தெலுங்கானாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் வாழ்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு கூரையின் கீழ் வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்கின்றோம். Telangana government is implementing so many welfare schemes, particularly who are Dalit Christians, who are tribal Christians are there, more they are benefiting with our programs. தெலுங்கானா அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்குகின்றன. குறிப்பாக கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலின கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுகின்றோம். Government is implementing Indirama houses for poor people. We are giving a house with the cost of 5 lakh rupees free of cost. இந்திரம்மா வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு 5 லட்சம் மதிப்போடு உள்ள வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 24 hours free power for agriculture. விவசாயத்துக்கு 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்குகின்றோம். 200 units for poor people, house power also free. 200 யூனிட் மின்சாரம் ஏழை மக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம். Rupees for poor people. ராஜீவ் நலத்திட்டத்தின் கீழ் ஏழை நோயாளிகளுக்கு 10 லட்சம் வரை காப்பீடு வழங்குகின்றோம். And 500 rupees cylinder for poor people who are our sisters who are not able to buy a cylinder. Modi has taken 1100 rupees per cylinder, but Telangana government is giving only 500 rupees per cylinder. மோடி அவர்கள் 1100 ரூபாய்க்கு சிலிண்டர்களை விற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் தெலுங்கானாவிலே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்குகின்றோம். All SC, ST, BC, minority students are getting fees reimbursement. Wherever poor people are studying in corporate schools, all the fees are government of Telangana is paying that all fees, school college fees. எஸ்சி, பிசி போன்ற வகுப்பை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்கள் கட்டணம் செலுத்தி இருந்தால் கல்வி நிறுவனங்களிலே அந்த கட்டணத்தை நாங்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கின்றோம். All these schemes are implementing Congress party because of we are under leadership of Srimati Sonia Gandhi ji and Mallikarjun Kharge ji.
இந்த பணிகளை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்றோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் சோனியா காந்தியையும் மல்லிகார்ஜுன் காந்தியுடையும் தலைமையை போற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். So this month is miracle month. இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாக இருக்கிறது. This miracle month is going to change in the country. Soon our leader Rahul Gandhi will become a prime minister for this country. இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கிறது. அது என்ன அற்புதம் நடக்க போகிறது என்றால் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வரப்போகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.